டத்தோ ஸ்ரீ தங்கு ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பதவியை வகிப்பதற்கான இறுதி நாள் வரும் டிசம்பர் 2ஆம் தேதியாகும். அமைச்சர் பதவியை வகிப்பதற்கு தங்கு ஜஃப்ருலுக்கு வாகனமாக அமைந்த செனட்டர் பதவி காலம் டிசம்பர் 2ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. நாடாளுமன்ற மேலவையில் ஒருவர் செனட்டர் பதவி வகிப்பதற்கு ஒரு தவணைக்கு 3 ஆண்டு காலம் அனுமதிக்கப்படுகிறது. ஒருவர் மற்றொரு தவணையும் செனட்டர் பதவியை வகிப்பதற்கு மேலவை சட்டம் அனுமதிக்கிறது. குறைந்தபட்சம் ஒருவர் 2 தவணை காலம் 6 ஆண்டுகளுக்கு மட்டுமே செனட்டர் பதவியை வகிக்க முடியும். தங்கு ஜஃப்ருல் ஏற்கனவே தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தலைமையிலான பரிகாத்தன் நேஷனல் ஆட்சியில் செனட்டராக நியமிக்கப்பட்டு நிதி அமைச்சராக பொறுப்பு வகித்துள்ளார். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தில் மீண்டும் ஒருமுறை செனட்டராக நியமிக்கப்பட்டு தற்போதைய பொறுப்பில் அமர்த்தப்பட்டுள்ளார். இனி பொது தேர்தலில் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று திரும்புவதன் மூலமே தங்கு ஜஃப்ருல் அமைச்சர் பதவி வகிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.